ஹீரோவோட பேரு சுந்தரம். சுந்தரம் ஒரு ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ ரொம்ப கலகலப்பா பேசுவாரு, ரொம்ப நல்லவர். ஆனா தான் அழகா இல்ல அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவருக்குள்ள எப்பவுமே இருக்கும். ஹீரோ சர்வரா வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி சினிமால தான் சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டு இருப்பாரு. ஆனா 4 வருஷமா ஒரு சான்ஸ் கூட கிடைக்காதால கடைசியில சர்வர் வேலைக்கு வந்துருவாரு. ஹீரோ வேலை பார்க்குற ஹோட்டல் முதலாளியோட பொண்ணு சுந்தரம் நல்லா கலகலப்பா பேசுறதால அவங்களும் நீங்க பேசுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனா சுந்தரமோ ஹோட்டல் முதலாளி பொண்ணை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருவாரு. ஒரு சர்வர் முதலாளியோட பொண்ணை போய் பொண்ணு கேட்க முடியாது இல்லையா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருப்பாரு. சுந்தரத்தோட ஃப்ரெண்டு கொஞ்சம் பணக்காரர். அதனால அவருக்கு தெரிஞ்ச சினிமா டைரக்டர்ஸ் எல்லாம் பிடிச்சி சுந்தரத்துக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுப்பாரு. சுந்தரத்தோட ஆக்டிங்க பிடிச்ச அவங்களும் படத்துல சான்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் படமே ரொம்ப ஹிட் ஆனதால அடுத்தடுத்து சுந்தரத்துக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும். அது மூலமா பேரு, புகழ், பணம், அந்தஸ்துன்னு நிறைய கிடைக்கும். இதுக்கப்புறமா போயிட்டு ஹோட்டல் முதலாளி கிட்ட பொண்ணு கேட்க போலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவர் காதலிச்ச பொண்ணும் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வரும். சொல்ல போனா அவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் கூட நடந்திருக்கும். இதுக்கப்புறம் சுந்தரம் என்ன முடிவு பண்ணாரு? சுந்தரத்துக்கு அவரோட காதலோட கல்யாணம் ஆச்சா இல்ல அந்த காதலிக்கும் அவங்க காதலிச்ச காதலும் கூட கல்யாணம் ஆச்சான்றதுதான் சர்வ சுந்தரம் படத்தோட கதை.